ஆசீர்வதிப்பாராக. நமக்கு இருக்கிற ஸ்தோத்திரம். பிரதர் வந்து ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் இடத்துல வாழ்த்துறை செய்தி சொல்லி நம்மளை மகிழப்படுத்துவார். ஆகையால் நீங்க எல்லாம் கவனத்தோடு இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மத்தியில் ஃபர்ஸ்ட் டைம் அவர் எங்க இல்லை இந்த இடத்துல போயிருக்காரு. நம்ம இடத்துல தான் முதல் டைம் வந்து இப்படியாக நம்ம பேசுகிறார். அதே மாதிரி சபைக்கு ஊழியக்காரனுக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடியான மனம் உள்ளவர். ஆகையால் ரொம்ப மனசு ஸ்தோத்திரம். கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே ஊழியக்காரனுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். அது உண்மை என்று உங்களுக்கு நான் சொல்லுவேன். அது நிறைய தான் சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் போன ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு பிரதர்கிட்ட அப்படியே பசங்க சொன்னேன். எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியல. இதே மாதிரி என்ன பண்ணுங்க பிரதர், அடுத்த வருஷம் அடுத்த வர ப்ரோக்ராம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் என்ன பண்ணுங்க, அந்த ஸ்டாண்ட் போட்டு வீடியோ பிடிங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ஞாபகம் இருக்குதா? பிரதர்கிட்ட சொன்னேன் போய் வாங்கிட்டு வாங்க பிரதர்கிட்ட. அவர் வரலன்ட்டு. ஆனா ஆண்டவர் பாருங்க, நினைச்ச மாதிரி ஸ்டாண்ட் போட்டு நமக்கு கிடைச்சிருக்குது. அதோடைய கிருபை. ஆமென், அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம ஸ்தோத்திரம். நம்முடைய வீட்டிலும் அவரு ஊழியக்காரனுடைய குடும்பத்துக்கு ஒரு தேவையா இருந்த ஒரு பொருள் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதையும் பாராமல் அதுக்கு ஆண்டவர் நாமத்துல நன்றி செலுத்துகிறேன். நீங்க செய்ய வேண்டிய விசுவாசிகள் செய்ய வேண்டியது, கர்த்தர் யார் மூலியமாவது வந்து அவருடைய நிறைவேற்றுகிற ஊழியக்காரனுக்கு. நேற்று வந்தார், ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன். இங்கெல்லாம் டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் பார்க்கும் பொழுது என்ன இருந்துச்சுன்னா, ஸ்தோத்திரம், கவனிங்க, டிவி வாங்கி கொடுத்துருக்கேன், பெரிய டிவி. ஸ்தோத்திரம். மறுபடியும் கேரள ரவுண்டு நான் வந்துட்டேன். எல்லாம் பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு வந்துட்டு பெரிய டிவி. ஸ்தோத்திரம். 32 இன்ச்சில் உள்ள பெரிய டிவி, நல்லா எல்இடி டிவி வாங்கி கொடுத்துருக்காரு. திருப்பி அங்கிருந்து வந்த உடனே ஸ்தோத்திரம் இங்க வந்து கேரள ரவுண்டு ஊழியத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே 3000 ரூபாய் கொடை போட்டு மேலே தேவை இதெல்லாம் எடுத்து ரெடியா எல்லாம் ரெடியா இருக்கு. ஸ்தோத்திரம். நைட்டு முடிச்சுட்டு போய் பார்க்குறோம், டிவி ஆன் பண்றோம். இது கர்த்தரோட கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் 1 ரூபாய் 2 ரூபாய் அப்படி பார்க்கறோம். ஆனா செய்யணும், ஊழியக்காரங்க செய்யறது யாருக்கும் குறைஞ்சு போறதுல கர்த்தருக்கு செய்கிற மாதிரி தான், தேவனுக்கே செய்கிற மாதிரி தான் அவங்க செய்யறது. நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம நான் திருவிருந்துக்கு டேபிள் நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். கர்த்தர் ஒரு டேபிள், நல்ல சூப்பரான ஒரு டேபிள் வாங்கி கொடுக்கிறார் சபைக்கு. கைகளை தட்டி அவர் நம்ம வாழ்க்கையில நம்ம பேசுறோம். அல்லேலூயா. இதெல்லாம் காரணமானது நம்முடைய பாஸ்ட் சென்னை பாஸ்ட் ஃபேமிலிலாம் குடும்பம்னா அவர்களை அழைத்து வந்து முன்னாடி பார்த்து நம்முடைய நிலைமைகளை பார்த்து அவங்க இருதயத்தில் ஆண்டவர் நினைத்து என்கிட்ட கேட்காமே சில காரியங்கள்லாம் செய்து முடித்தாங்க. அல்லேலூயா. அது ஆண்டவருடைய கிருபை தான். பிரைஸ் சொல்றேன், உண்மை சொல்றேன், பொய் சொல்ல தேவ சமூகத்துல இருந்து சொல்றேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்ப அவர் நம்ம இருக்கிறார், நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் அவரை நம்ம எல்லாம் கைகளை தட்டி அவர் வெல்கம் பண்ணணும். பிரைஸ் சொல்றேன். பேரு சொல்லி அவர் அறிமுகப்படுத்தி சில வார்த்தைகளை பேசுறேன். வரைக்கும் நான் மயக்க பிடிச்சி பேசுனது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தமிழ்ல ரொம்ப கரெக்டா வராது. அதனால ஏதாவது இந்த குறைகள் ஏதாவது இருந்தா மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் புரிய வைக்கிறேன். என்னோட நேம் வந்து ஜான்சன். சென்னையில இருந்து நான் வரேன். என்னை பத்தி சொல்றதுனால ஃபர்ஸ்ட் நான் ஆண்டவர் காரியத்துல இருந்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட்ல வந்து என்னோட சாட்சி நான் சொல்றேன். தமிழ் யாராவது படிப்பீங்களா? பைபிள் படிப்பீங்களா? தமிழ் பைபிள். ஃபர்ஸ்ட் வந்து ஜீசஸ் கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறோம். அதோட இம்பார்ட்டன்ஸ், ஜீசஸ் வருகை வந்து மதிப்பு தெரியணும் எல்லாருக்கும். ஏன்னா அதோட மதிப்பு தெரிஞ்சாதான் அது எவ்வளவு விலையை பெற்றதுன்றது நமக்கு தெரிய வரும். அப்போ நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். ஒரு சின்ன பையன் வந்து ஒரு தாத்தா கிட்ட கிஃப்ட் கேட்கறான் கிறிஸ்துமஸ்க்கு. அப்ப அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா அவரோட வாட்ச் கட்டி கொடுக்குறாரு. அந்த வாட்சையோட மதிப்பு யாருக்குமே தெரியல. அப்போ அந்த தாத்தா என்ன சொல்றாரு, இது நீ கடையில போய் கேளுன்றாரு. அப்போ அந்த கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, இது பழைய வாட்சா இருக்கு, 5 ரூபாய் தான் என்னால தர முடியும்ன்றாரு. அப்போ அந்த தாத்தா கிட்ட ஓடி வந்து அந்த பையன் சொல்றான், இதுக்கு வெறும் 5 ரூபாய் தான் கிடைக்குமா தாத்தா?
அப்போ சொல்றாரு, நீ பெரிய மியூசியத்துல போய் கேட்டு பாரு. மியூசியத்துல எல்லாம் அந்த பழைய பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பையன் நினைச்சா அங்க போய் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு நினைச்சு போயிருக்கான். அங்க போய் பார்த்தா 80 லட்சம் போகும் இந்த வாட்சி. ஏன்னா உலகத்துல எங்கேயுமே இல்லை அந்த வாட்சி. அப்போ அதோடைய வேல்யூ வந்து எங்க போதோ அவங்களுக்கு தான் அதோடைய வேல்யூ தெரியும். அதனால ஜீசஸோட பிறப்பு வந்து நம்மளுக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சாதான் அவர் வந்து நம்ம துதிப்போம், அவர் நம்ம வந்து போட்டுரும். அதனால அவரோட வேல்யூ தெரியறதுக்காக நான் சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். வேல்யூனா அந்த மதிப்பு, அவருடைய மதிப்பு நம்மளுக்கு வந்து தெரியணும். அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்க போறோம்னா நம்ம ஆதியாகமம் தான் நம்ம போகணும். ஏன்னா அங்க இருந்துதான் பைபிளே தொடங்குது. நம்ம வாழ்க்கையிலயும் சரி எல்லாத்துலயும் சரி நம்ம ஜெனிசிஸ் ஆதியாகமத்துல இருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிக்கவே முடியல. ஏன்னா அங்கதான் விஷயமே அங்கதான் இருக்கு. ஜெனிசியஸ் ஆதியாகமம் 3 ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தெரியணும் என்னன்னா இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா உலகத்துல வந்து இப்படி பாவம் வந்துச்சுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா கடவுள் வந்து எப்பவுமே வந்து ஒரு லாவை வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாரு. இப்போ இப்போ உலகம் இப்போ இந்தியாவிலேயே நீங்க பாருங்க, சட்டம் கரெக்டா இருந்ததுனாலதான் ஜனங்க ஓரளவுக்கு கட்டுப்பாடா இருக்காங்க. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, நான் நினைச்சு பாருங்க, சட்டமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? வண்டிங்க ஆக்சிடென்ட் ஆகி போகும், ஒரு ஒழுங்கினமா இருக்கும், எதுவுமே இருக்காது, கண்ணாப்பிதான் போகும். ஒரு மனுஷனே இவ்வளவு திங்க் பண்ணும்போது ஆண்டவர் வந்து எவ்வளவு திங்க் பண்ணுவாரு? அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை விட அதிகமா சட்டத்தை வந்து மதிக்கிறாரு. எப்பவுமே அவர் வந்து சட்டத்தின் படிதான் போவார். அதனால நம்ம வந்து என்ன பண்றோம், ஆதிகாமம் 3 அதுல இருக்கிற வசனத்தை வந்து 10ல இருந்து 19 தமிழ்ல. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கடவுள் வந்து இப்படிலாம் அந்த பாவம் உள்ள வந்துருச்சு, கடவுள் எப்படி சமைக்கிறாரு, அவர் எப்படி லாவை வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாருன்றத நான் தெரியப்படுத்துறேன். தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு இலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயே என்றான். இதற்கு ஆதாம், என்னுடைய இருக்கும்படி தேவரீர் அந்த ஸ்திரீயானவர் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசிப்பேன் என்றான். இங்கே பாவம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் வந்து பறி போட்டான். நீங்க கொடுத்த அந்த அந்த பொண்ணுதான் எல்லாத்துக்கும் காரணம். இங்கே பாவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆண்டவர் மேலே குழந்தை அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவர், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகிறது. அவ்வளவுதான். இப்பதான் சாபம் வந்து உலகத்துக்கு புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆகுது. உலகத்துக்கு முறையா சாபம்ன்றது வர ஆரம்பிச்சு. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். 15வது வசனத்திலே இப்படி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகுது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் இந்த 15வது வசனம் பாத்தீங்கன்னா, இந்த அந்த அந்த பொண்ணுதான் பிசாச பேச்சை கேட்டு ஆண்டவர் சொல்ற என்ன சொன்னாரோ அவர் செய்யாத பிசாச பேச்சு கேட்டு அவதான் ஃபர்ஸ்ட் உள்ளேன்றாங்க. அப்போ உடனே ஆண்டவர் வந்து சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவர் வந்து வாக்கு தத்தமும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஃபர்ஸ்ட் வாக்கு தத்தம் சாபமும் வந்துச்சு, வாக்கு தத்தமும் சொல்றாரு. என்னன்னா, இது ஒரு பொண்ணுனால அந்த பிறக்கிற குழந்தை நிமித்தமா உன்னோட தலையை வந்து அவர் நசுக்குவாருன்றது ஜீசஸ் வரப்போறத அப்படியே சொல்லி முடிச்சிட்டாரு. முதல் வாக்கு தத்தம் இந்த உலகத்துக்கு வந்து முதல் வாக்கு தத்தம் இதுதான் ஆரம்பிச்சது. அடுத்தது அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளையை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார்.
பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தையை செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் கஷ்டப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். இப்ப பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து கடவுள் பேச்சை கேட்காத பிசாசு பேச்சை கேட்டதுனால இவ்வளோ பிரச்சனை வந்து உலகத்துக்குள்ள வந்துச்சு. இப்போ புருஷன் தான் மனைவியை பிடிச்சி அடிக்கிறான், உரைக்கிறான், அவ்வளோ பிரச்சனை குடும்பத்துல இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஜெனிசியஸ் இந்த ஆர்காசத்துல தான் ஆரம்பிக்குது. நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆர்காசத்துல இருந்து பார்த்தாலே தெரியும். ஆல்ரெடி வந்துருச்சு. இதுல இருந்து இப்படி வந்து ஆண்டவர் காப்பாற்றுறாருதான் இந்த பைபிளோட இதே. இவ்வளவு பிரச்சனை உலகத்துக்கு வந்துருச்சு. இப்படி வந்து நான் உலகத்தை திரும்பி மாத்த போறேன்றதுதான் இந்த பைபிள்ல இருக்கிற கதையே இருக்கு. இப்போ சொல்றாங்கன்னா இப்ப 10 கட்டளை பாருங்க. அதுல எவ்வளவு ஆண்டவர் வந்து அந்த லாவை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டா பாக்குறாங்க. சட்டத்தை வந்து இப்படி கரெக்டா இது பண்றாரு பாருங்க. ஒருத்தர் வந்து பாவம் செஞ்சுட்டா அவன் சாகவே சாகுவான். அதான் கடவுளோட குணம். அவர் வந்து பின்வாங்கவே மாட்டார். ஒன்ஸ் அவர் வாயில இருந்து வார்த்தை வந்துருச்சுன்னா வந்ததுதான். இல்ல போதும் நான் எடுத்துக்கிட்டு நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன்னு அவர் சொன்னதே கிடையாது. அது நிறைவேற்று இப்பயாவது அதை நிறைவேற்றி முடிச்சுவாங்க. அதனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ நீங்க தைரியமா கடவுள் கிட்ட கேட்கலாம். ஏன்னா அவர் வந்து பிளஸிங் எல்லாம் கொடுத்துட்டாரு. நீங்க அதை சொல்லதான் போறீங்க. அது பாய தந்து சொல்லுன்னு தான் கேட்கறாரு. நீங்க இந்த ஜீவ உலகத்துல இருக்கும்போது நான் என்ன செய்யணும்ன்றது நீ என்ன விரும்புறேன்றதை கேளு. அப்ப கூட வந்து எனக்கு பார்வை அடையணும்னு நான் விரும்புறேன். பார்வையை கொடுத்தேன். ஏன்னா கேட்க சொல்றேன். அவருக்கு தெரியும் எல்லாமே. ஆனா கேட்க சொல்றேன். ஏன்னா சுவிட்ச் போட்டாதான் லைட் எரியும். இங்க இருந்துட்டே நம்ம மனசுல நான் நினைச்சா லைட் எரியாது. சுவிட்ச் போய் போடணும். அந்த சுவிட்ச் போய் போடுறதுதான் விசுவாசம். நம்ம போய் போடணும். அதுதான் விசுவாசம். விசுவாசம் மூலியமா தான் கிரியே நடக்காது. இப்போ வந்து கடவுளுக்கு வந்து எவ்வளவு சட்டத்தை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டா பாக்குறாருன்றத இன்னொரு இதுல நான் காமிக்கிறேன். 10 கட்டளை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொர்க்கத்தை ஆகியும் யாதொரு விக்கிரகத்தை ஆகியும் நீ எனக்கு உண்டாக்க வேண்டாம். இதுல பாத்தீங்கன்னா 10 கட்டளையில ஏதாவது இப்போ எக்ஸாம் எழுதும் போது அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஒண்ணு சில ஃபெயில் ஆனா எல்லாத்தையும் ஃபெயில் ஆன மாதிரி பாட்டாங்க. ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டா எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆன மாதிரி அந்த காலத்துல வந்து பெரிய கேட்குறேன். அப்ப ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 கட்டளை வராத வரைக்கும் பாவம்னா என்னன்னு தெரியாது. இஷ்டத்துக்கு என்னவோ பண்ணிட்டு இருப்பாங்க. பாவம் பெருகி போச்சு. எப்போ வந்து ஆண்டவர் வந்து அந்த பாவத்துக்கு ஒரு எனர்ஜி ஒரு சக்தி இப்படி வந்துச்சுன்னா அந்த 10 கட்டளை மூலியமா தான் வந்துச்சு. இப்போ ரோடு கூட பாத்தீங்கன்னா அந்த சைன் போர்டு இருக்கும். அந்த சைன் போர்டு நம்ம பார்க்காத போயிட்டோம்னா ஆக்சிடென்ட்ல தான் முடியும். அந்த சைன் போர்டு வந்த பிறகுதான் நம்ம வந்து இப்படி போகக்கூடாது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த எச்சரிக்கைக்கு ஏதாவது ஒரு சைன் போர்டு வச்சிருப்பாங்க. அந்த இதை பார்த்தாலும் நமக்கு தெரியும் இந்த போகக்கூடாது போடுறது. அப்போ இந்த 10 கட்டளை என்ன சொல்ல விரும்புதுன்னா இதெல்லாம் பாவம் போடுறது, இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு தம்பி இதெல்லாம் பாவம் போடுறதுன்றது 10 கட்டளை வந்த பிறகுதான் அந்த பாவத்துக்கே வந்து இன்னும் அதிகமா சக்தி வராது. இப்ப படிங்க அந்த 10 கட்டளை. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளை மட்டும் ஏற்றம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீட்டிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீட்டிலே வழங்குகிறவனை அறியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் கடைபிடிப்பாயாக. 7ஆம் நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயாகியும் உன் குமாரனாகியும் உன் குமாரத்தியாகியும் உன் வேலைக்காரனாகியும் உன் வேலைக்காரியாகியும் உன் வீடுகள் ஜீவன்களானாலும் உன் காசல்களில் இருக்கிற அந்நியரானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும்
அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்வு கொண்டார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறருடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய எருக்களையும் அவனுடைய கழுதையும் பிறனுக்குள் யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இந்த 10 கட்டளையில பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபெயில் ஆயிடும். இது அந்த பொம்மைகள்லாம் வணங்கக்கூடாது, வானை வணங்கக்கூடாது, சூரியனை வணங்கக்கூடாது அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கே அழகா கொடுத்தாச்சு. அதுக்கே ஃபெயில் ஆயிடும். அப்புறம் இப்போ அந்த ஜீசஸ் இருக்கும் போது அந்த பணக்காரன் நான் இதெல்லாம் அந்த 10 கட்டளையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜீசஸ் டெஸ்ட் பண்றதுக்காக என்ன சொல்லுவாருன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னால வா. அப்ப அவனோட இச்சை வந்து என்னன்னா, இச்சை வந்து அவன் பணத்து மேல இருக்கு. அதனால அவனுக்கு முடியல, பின்வாங்கி போயிட்டான். இதுக்கே ஏன்னா இங்கே ஃபெயில் ஆயிட்டான். ஆக்சுவலி இந்த 10 கட்டளை வந்து என்னன்னா, நீ பார்த்தாலே முடியாது. இப்போ ஒரு வருஷம் போய் நீ வந்து பாவிடான்னு சொல்லி பாருங்க, நான் பாவியா எதை சொல்லலாம் அப்படின்னு பேசுவோம். அப்போ நீ பாவி இல்லையா, இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ண உனக்கு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஆண்டவர் வந்து நமக்கு விரல் மாதிரி காமிக்கிறோம். நமக்குள்ள இருக்கிறது இப்ப நம்ம கண்ணாடியில பார்த்தா நம்மளோட முகம் தான் தெரியும், நம்மளோட இருதயம் தெரியாது. நம்ம இருதயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த 10 கட்டளை இருக்கிறது நம்ம கண்ணாடி மாதிரி, இருதயத்துல இருக்கிற கண்ணாடி மாதிரி. அது ஒரு காமிச்சு இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏதாவது ஒண்ணு போயிட்டாட்டீங்கன்னா எல்லாத்துலயும் போயிட்டான மாதிரி. இதுல பாசானது இந்த கட்டளையே எதுக்கு கொடுத்ததுன்னா கைலாக்கிறதுக்கு தான் கொடுத்தது. ஏன்னா மனுஷன் வந்து பாவே இருந்து நாங்க ஆதியாருக்குள்ளே சொல்லியாச்சு, சாப்பிட வந்துருச்சு, பாவம் வந்துருச்சு. மனுஷனை வந்து தப்பு வைக்கிறது. அப்பவே சப்போஸ் ஆதிகாலத்திலேயே ஜீசஸ் வந்திருந்தா மதிப்பு தெரிஞ்சிருக்காரு. அப்போ கடவுள் என்ன பண்றாரு, சொல்லி கொடுக்குறாரு, இவ்வளவு பிரச்சனை நீ ஃபேஸ் பண்ணிட்டு வா, அப்பதான் என் மதிப்பு தெரியும். இப்ப அந்த வாட்ச் கதை நான் திரும்பி சொல்றேன். அவன் என்னன்னு எங்கேயோ பாக்குறான், அந்த வாட்சுக்கு வந்து மதிப்பே இல்லை, அந்த கடைக்காரனுக்கு கூட மதிப்பு தெரியல. அப்போ மதிப்பு இங்கே தெரியுதோ அங்க கொண்டு போய் காமிக்கிறான். அங்கதான் வந்து அந்த டாக்டரோட தலையே சொல்றாங்க. அதுதான் இப்ப நம்மளுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்டே ஜீசஸ் வந்திருந்தா யாரையும் வந்திருக்க மாட்டாங்க, பைபிளே வந்திருக்காரு. அப்போ இப்போ ஜனங்கள் வந்து பாவத்துல வந்து ஆண்டவர் கூப்பிடணும், நான் பாவத்துல இருக்கேன், எனக்கு 10 கட்டளை சொல்லிருக்கு, பாவம் இருக்கு. அப்போ வந்து என்னன்னா கடவுளை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இருக்கிறதுலே பெரிய பாவம் வந்து என்னன்னா, நம்ம பாவம் பண்ணிட்டோம் ஆனா ஆண்டவர் நோக்கி மன்னிப்பு கேட்காத இருக்கிறோம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவம், மன்னிப்பு கேட்கணும். அந்த மாதிரி தப்பு செஞ்சு மன்னிப்பு ஆண்டவர் கிட்ட கேட்டா கண்டிப்பா மன்னிப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஏன் இவன் இது பண்ணியிருக்கான் அப்படின்றது அவருக்கு தெரியும். இன்னொன்னு வந்து ஆண்டவர் வந்து நம்ம ரொம்ப மதிப்பாரு, ஏன்னா அவரை மாதிரி நம்ம உண்டாக்கிட்டாரு. இப்போ இந்த மிருகத்துக்கு இதுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து எதுவும் சொல்ல, ஆனா மனுஷங்களை வந்து ரொம்ப மதிக்கிறாரு. ஏதோ கூட்டர்களே நம்மளை பார்த்து மதிக்கிறாங்க, ஏன்னா அவரை மாதிரி நம்ம உண்டாக்கிட்டாரு. அதனாலதான் நம்ம பாவத்தை உணர்ந்தாலும் அவருடைய இப்படி வந்து பழைய நிலைமைக்கு மாத்துறதுக்கு தான் அவருடைய எண்ணமே இருந்தாரு. பைபிள் ஃபுல்லாவே என்ன சொல்றதுன்னா, பாவத்துல இருக்கிற குடும்பத்துல பிரச்சனையா, வேலையில பிரச்சனையா, எனக்கு பிரச்சனை வந்து உன் பாவம் தான். அந்த பாவம் நெருங்கிட்டு ஆக்கிரமத்திலே வந்துருச்சு. அதுக்கு தீர்வு என்ன? அதுதான் ஜீசஸ். அந்த தீர்வு தான் ஜீசஸ். அதோட வேல்யூ வந்து நான் புரிய வச்சு நினைக்கிறேன். இன்னொன்னு நான் சொல்றேன். இப்போ அப்போ இப்ப நீங்க புரியணும், ஜீசஸ் வர்றது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் வந்து எல்லாமே கரெக்ட் டைம்ல தான் பண்ணுவாரு. ஏன்னா தவறு எப்போதும் பண்ண மாட்டார். ஏன்னா ஜனங்களுக்கு வந்து மதிப்பு தெரியணும். ஆண்டவர் வர்றது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு எந்த டைம்ல வரணுமோ கரெக்டா வந்தாரு. அதை நீங்க அந்த ஜெனிசியஸ்ல இருந்து நியூ டெஸ்டமென்ட் வர வரைக்கும் படிச்சீங்கன்னா எல்லாரும் பாவத்தை விடுவாங்க, அதுக்கு தீர்வு பார்க்கறாங்க, திரும்பி பண்றாங்க, பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹிஸ்டரியே மாறுது. ஏன்னா அப்பதான் ஜனங்கள் எல்லாம் கதற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் அவங்களுக்கு நேரம் ஜீசஸ் வந்த பிறகு உலகமே மாற தொடங்கி. இப்போ வந்து நம்ம ஜீசஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆதாம் வந்து
இப்ப நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஒருத்தங்க இப்ப எனக்கு நான் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, நான் ஒரு வேல்யூ தெரியாத ஒரு பையனுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்தா அவனுக்கு தெரியாது. இப்போ ஒரு 10 ரூபா ஒரு சின்ன பையன் கிட்ட கொடுத்தா அவனுக்கு தெரியாது, அவனுடைய 10 ரூபாயோட வேல்யூ தெரியாது. அப்போ வேல்யூ தெரிஞ்சவங்க அதை கையில வச்சிருந்தாங்கன்னா நம்ம நம்பி வாங்கிக்கலாம். இப்ப நானே ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வேலைக்கு போறதுக்குலாம் எனக்கு பயம், எனக்கு இன்டர்வியூ ரொம்ப பயம். அப்போ எனக்கு வீட்லயே நான் ஒரு பெரிய சார்ஜர் மாதிரி கொடுக்குறேன், நான் வீட்லயே வந்து வேலை பண்ணுங்க, வீட்லயே செய்யுங்க, கம்ப்யூட்டர் வச்சு வீட்லயே செய்யுங்க. நான் எடுத்த வாங்கின ஃபர்ஸ்ட் சம்பளமே 50,000. அப்போ எனக்கு அதோட வேல்யூவே தெரியல. நிறைய வாங்கி சாப்பிடுறது, நிறைய பொருட்கள் ஆர்டர் பண்றது, போர் அடிச்சா டெல்லியில போய் சாப்பிட்டு வருவேன். ஏன்னா அது எனக்கு மதிப்பு தெரியல, கருத்து கொடுக்குறேன், சேர்த்துக்கு தெரியாது. அப்போ எங்க சித்தப்பா வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேட்டு உன் பணத்தை எல்லாமே என் அக்கௌண்ட்ல போடு, அப்ப எனக்கு என்ன தேவையோ அதுதான் அவர் செய்வார். நான் வந்து கேட்பேன், எனக்கு இது வேணும் அது வேணும்னு. அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த அமௌண்ட் தான் அவர் தருவார். அப்போ சேர்த்து வச்சு நீ எவ்வளவு உன்னோட பணம் சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு நான் காமிச்சார். இதேதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆதாரம் வந்து தப்பு பண்ணிட்டாங்க. ஆண்டவர் வந்து அவன் நம்பி கொடுத்திருந்தாரு, எல்லாத்தையும் சொல்றது எல்லாரையும் பாவத்துக்கு தள்ளிட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் வந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. என்னன்னா செகண்ட் ஆதாரம் ஜீசஸ் வந்து ஜீசஸ் கிட்ட அந்த கீயை கொடுத்தாரு. இப்போ என்ன நமக்கு தேவையோ அவரை பேரை வச்சு, அவர் நாமத்தினால அவர் பேரை வச்சு நம்ம தைரியமா கேட்கலாம். என்ன கஷ்டத்துல இருக்கு, ஏன்னா சாமி அவங்க இருக்கு. உங்களுக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டி இப்ப அவரை வச்சிருக்காரு, பத்திரமா வச்சிருக்காரு. அவரோட பேரை சொல்லி 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 நீங்க வாங்கிக்கலாம். அதை சொல்றதுதான் விசுவாசம். விசுவாசம் தான் நம்ம செய்யணும். ஏடிஎம் போனா கூட ஏடிஎம் போனாலும் பணம் கிடைக்கும். அது பணம் முதல்ல இருக்கணும், நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருக்கும். இங்க இருந்துகிட்டு எனக்கு பணம் வந்து பண்ணணும் யாரும் தர மாட்டாங்க. நம்ம எழுந்துட்டு நடந்து ஏடிஎம் போறோம் இல்லையா, விசுவாசத்துல தானே போறோம், விசுவாசம் இல்லைன்னா போக மாட்டோம். அதுதான் ஆண்டவர் பாக்குறாரு. நம்ம விசுவாசிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்மளுக்கு இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கிக்கணும். அசுகமா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், அந்த கீ வந்து அவருக்கு கொடுத்துட்டாரு. அவரை குடிச்ச அந்த கீ வந்து இங்கே மிஸ் ஆகாது, பத்தாத மாதிரி மிஸ் ஆகாது. அதனால கீ இங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்து வச்சுட்டாரு. நமக்கு தேவையானதான் அவருக்கு நம்ம வாங்கணும். நம்ம ஆண்டவர் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்மள வந்து எம்டியா விட மாட்டாரு, வெறும் கையை விடவே மாட்டாரு. பிரச்சனை வந்துச்சுன்னா அது தீரையும் கண்ணையும் வச்சிருப்பாரு. அந்த பைபிளையும் நீங்க பார்க்கலாம். அந்த ஆபரகம் அந்த பையனை பலியிடும் போது ரெடியா அந்த ஆட்டுக்கே ரெடியா பண்ணி வச்சுட்டாரு. அந்த எகிப்தையும் பாப்பாங்க, நடக்க போறாங்க, அவங்க ஒன்றும் தங்கமும் வெளியே எடுத்துட்டு போறாங்க. எல்லாமே ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணி தர்றாரு. வெறும் கையை ஏழையா அனுப்பவே இல்லை, ஒன்றும் வெற்றி கையில கொடுத்து பணக்காரன் தான் அனுப்புறாரு. அப்புறம் 5000 டன்னுக்கு போசிச்சார். அவரை நம்பி எல்லாரும் வந்திருக்காங்க. இதுவே ஒரு பெரிய சாட்சி. என்னன்னா ஆண்டவர் வந்து நம்ம வெறுங்கையா அனுப்பவே மாட்டார். இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இது யாரும் கண்டுக்கலையே, இது பண்ணலையே அப்படின்னு நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்லி பழகுவோம். ஆனா அது தீர்வு வந்து ஆண்டவர் வச்சிருப்பாரு. அது ப்ரேயர் பண்ணி அந்த சாதியை வந்து நீங்க எழுதிட்டீங்கன்னா கரெக்டா ஆண்டு வந்து கைட் பண்ணுவாரு. இதுதான் அந்த கீ அவங்ககிட்ட இருக்கு, பயப்படவே தேவையில்லை. இப்ப அந்த கீ வந்து மனிதன் கையில இருந்துச்சுன்னா நீங்க பயப்படணும், ஏன்னா அவன் உங்களை ஏமாத்திட்டு அவன் போயிடுவான். ஆனா அந்த கீ ஆண்டவரே எடுத்துட்டாரு. மனுஷன் கூட பாவம் வந்துருச்சு, எல்லாரும் உருவாங்க, அதனால அந்த கீயை வந்து நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஏன் என்னோட பேரை சொல்லி யாரும் கேட்கறாங்களோ அவங்களுக்கு நான் தரேன். அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, என்ன ஃபேமிலியில பிரச்சனையா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் கீ அவர்கிட்ட இருக்கு. நீங்க தைரியமா இப்ப என்னோட சிறு சாட்சி நான் சொல்றேன். ஆக்சுவலா நான் கரெக்டா சொன்னா தெரியல, எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு காலையில தான் நான் வந்து சரி இன்னைக்கு ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே ஆண்டவர் கொடுத்த எனக்கு வெளிப்பாடு. எனக்கு என்னன்னா 2010 வந்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. என்னன்னா நான் ஒரு நல்ல காலையில தூங்கிட்டு இருக்கேன், எழுந்துச்சு பார்க்கும்போது திருவிழா மாதிரி பயங்கர கொண்டாட்டமா இருக்கு. அப்போ நான் கேட்கிறேன், எங்க வீட்டுல எல்லாரும் பேர் சொல்லி கேட்கிறேன், எங்க வீட்டுல இருக்காங்க பேர்லாம் சொல்றேன், கண்டுபிடிக்க முடியல. அந்த டெக்கரேஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கர ஹைட்டா இருக்காங்க. நான் அவங்க இழுத்து கேட்கிறேன், நான் இப்ப எங்க இருக்கேன், நீ பரலோகத்துல இருக்கேன், பயந்துக்கிட்டேன். பயந்துட்டு எனக்கு முடிப்பு வந்துருச்சு. அப்போ திருப்பியும் நான் இன்னொரு கனவுல வந்து என்னன்னா ஒரு கொடைக்கானல் பார்த்துருக்கீங்க,
கொடைக்கானல் மாதிரி ஒரு இடம், அங்க ஒரு சின்ன வீடு, அழகா கிரௌட் எல்லாம் அப்படியே வருது. அது எனக்கு சொன்ன கூட தெரியல, அவ்வளவு அழகா இருந்துச்சு. அப்போ அந்த வீட்டுக்குள்ள போற பெரிய டைனிங் டேபிள்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. 2 சேர் மட்டும் காலியா இருக்கு. அப்போ ஒரு சேர் வந்து காலியா இருக்கிற சேர்ல நான் போய் உட்கார்ந்துருக்கேன். நான் எல்லாரையும் சுத்தி சுத்தி பார்க்கிறேன். நான் எங்க வந்துருக்கேன், ஏன் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, யாருக்காக வெயிட் பண்றாங்க? நான் பக்கத்துல இருக்கேன், நான் கேட்கறேன், யாருக்காக வெயிட் பண்றீங்கன்னா நாங்க ஜீசஸ்க்காக வெயிட் பண்றோம். பயந்துருக்கேன். என்னன்னா நான் அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஏன் இந்த மாதிரி கனவு வந்துச்சு எனக்கு அப்படின்னு எனக்கு யோசனையாவே இருந்துச்சு. அப்போ நான் எல்லாருக்கையும் நான் கேட்டேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் கிட்ட கேட்டேன், இந்த கனவு வந்து கடவுள் தான் கண்டிருப்பாரு, அவர்கிட்ட நீ கேளு, ஏன் இந்த கனவு வந்துச்சு அப்படின்னு. இந்த ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது எனக்கு ஒரு உதாரணம் சொன்னாரு. இப்போ ஒரு என்னன்னா, இப்போ ஒரு அமெரிக்கால இருந்து ஒரு ஆள் வந்து இங்க வராங்கன்னா அவன் பயந்து வர மாட்டான், தைரியமா வருவான். ஏன்னா அமெரிக்கால இருந்து வருவான். நம்ம வந்து பயந்து இருக்கோம். ஏன்னா பெரிய நாடு, அவனை சுற்றி போலீஸ் இருக்கும், செக்யூரிட்டி இருக்கும். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா எதுவுமே இல்லாதவும் ஆகும், நிறைய வரவும் செய்யும். அப்போ அவங்க மேல அவங்க மதிப்பு வச்சிருக்கோம், அவங்க பயபக்தியோட இருக்கும். ஆனா அவன் கெட்டா தென்னாட்டா போடுவான், வந்து அவங்களோட கண்டி பற்றி சொல்லுவான், நிறைய பேர் சொல்லுவோம். அப்போ நம்மளோட குடியுரிமை எங்க இருக்குன்னா பரலோகத்துல இருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு தைரியமா போய் சொல்லணும், நீ தைரியமா போய் சொல்லு. இதை காமிக்கிறதுக்காக உன்னோட சிட்டிசன்ஷிப், உன்னோட குடியுரிமை வந்து பரலோகம், உலகம் கிடையாது. இதை நான் காமிக்கிறதுக்காக தான் உன்னை பரலோகத்தை கூட்டு போய் உன்னை காமிச்சேன், நீ இங்க இருக்காது. அதனால நீங்க எல்லாருமே தைரியமா போய் சொல்லுங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே பரலோகத்துக்காக. அமெரிக்கால ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் ஒரே ஒரு டாட் தான். பரலோகம் தான் இங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. இப்போ இப்படி அமெரிக்காக்கான உலகத்தை கண்ட்ரோல் பண்றோம், அந்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்றது தேவன் தான். எல்லா பிளானட்ஸையும் கண்ட்ரோல் பண்றது தேவன் தான். அப்போ நம்ம தான் அங்க கூடியவங்க. அப்போ நம்ம எவ்வளவு தைரியமா போய் சுசைட்ட சொல்லுங்க. அதனால சின்ன பசங்க பெரியவங்க யாரா இருந்தாலும் ஆண்டவரை பத்தி தைரியமா நின்று சொல்லுங்க. ஏன்னா நம்மளோட குடியுரிமை அங்க இருக்கு, அவர் பார்த்துட்டாரு. இப்ப என்னோட சாட்சி நான் திருப்பி கண்டினியூ பண்றேன். சின்னதுல இருந்து என்னன்னா, நான் வந்து அப்பா அம்மா கூட நான் வளரல, தாத்தா பாட்டி தான் வளர்த்தாங்க. சின்னதுல இருந்தே அந்த சண்டே கிளாஸ் போறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் நான் கொஞ்சம் ரொம்ப சேட்டான பையன். நான் இதை கட்டாயத்துக்கு போவேன், கேம் விளையாட போவேன், அந்த மாதிரி இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் வந்து ஏதோ ஒன்று எனக்குள்ள கிரியை செஞ்சுட்டே இருப்பாரு. ஏன்னா காலையிலேயே எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புவேன், வசனம் அனுப்புவேன். என்னோட அத்தை தான் வளர்ந்துருக்கு, அவங்க அத்தை கேட்டா இருக்காங்க. அவங்களோட மொபைல்ல வந்து நிறைய கான்டாக்ட் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் வசனம் அனுப்புவேன். அவங்க கோர்ட்டுக்கு போகும்போது எல்லாருமே கேட்பாங்க, நல்ல நல்ல வசனம் தான் அவங்க போனுக்கு வருது, யார் அனுப்புறாங்க என்ன சொல்லுவாங்க. ஆனாலும் நான் வந்து சேட்டக்கார பையன் தான், ரொம்ப என்னை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஆண்டவர் வந்து தாயின் கர்ப்பத்துக்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்தாருன்னு வந்து எனக்கு இப்பதான் நான் வந்து நான் பாக்குறேன். நான் இந்த மாதிரி நின்று நான் பேசுவேன்றது நான் நினைச்சே பார்க்கிறேன். அப்புறம் எப்படி இன்னொரு ஆசை என்னதுன்னா, நான் என்னதான் சேட்ட பையனா இருந்தா கூட ஆனா ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும்ன்ற வார்த்தை எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ நான் ஸ்கூல்ல கூட என்னன்னா என்னோட வாய் சும்மாவே இருக்காரு. நான் அங்க போய் நான் பிரசங்கம் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சதை நான் கேட்டதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த ஸ்கூல்ல என்னோட பேரே பாஸ்டர் பையன் வராங்க, பாஸ்டர் வராங்கன்னா என்னை கூப்பிடுவாங்க. அப்போ நான் என்னை ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சது. நான் சொன்னேன், என்னோட வார்த்தையை வந்து நீங்க எல்லாம் கையில பாப்பீங்க அப்படின்ட்டு நான் தீர்க்க தரிசனமா நான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து நானே சிந்திக்கிறேன், கையில எப்படி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல போன் எதுவுமே கிடையாது, 2006. அப்போ போன் என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த போன் பட்டன் போன் தான். அப்புறம் நான் சிங்கப்பூர்ல தான் படிச்சு முடிச்சுட்டு வந்து எல்லா கையிலும் ஒரு ஸ்மார்ட் போன், அந்த ஆண்ட்ராய்டு போன் கையில இருக்குது. எல்லாரும் யூடியூப் பாக்குறாங்க. அப்பெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் கூட கிடையாது. அப்போ இப்பதான் எல்லாமே வந்துச்சு, எல்லா சர்ச்சஸும் இப்போ போன்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவும் தெரியாது. சரி நான் சரி போன் வந்துருச்சு, ஆனா யாரும் பேசலையே, எல்லாரும் படம் தானே பாக்குறாங்க நினைச்சு அந்த கடமை எனக்கு அப்பப்போ ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எல்லாரும் போன்ல வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் போன்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன வீட்டுல இருந்து சர்ச்சில் இருந்து எல்லாரும் போன்ல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவங்க தானே பண்றாங்க, நான் பண்ணுவேன்னா? நானே ஒரு பயந்தாங்கொல்லி, நானே மைக்க பிடிச்சி பேச மாட்டேன், 2-3 பேர் தான் பேசிடுவேன். ஆனா நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன். போன கிறிஸ்மஸ் அப்போ கூட பாஸ்டர் சொன்னாங்க, நீ வந்து பிரசங்கம் பண்ணு, இல்லைன்னா பைபிள் ரீடிங்காவது பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த இப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, எனக்கு நான் நாளைக்கு வந்து கார் சர்வீஸ் பண்ணணும், கார் பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால உண்மையான ரீசன் சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டேன்.
அப்புறம் இன்னைக்கு காலையில வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் வந்து இவ்வளவுதான் பேசுவானான்றது எனக்கு தெரியல. அப்ப இன்னைக்கு காலையில நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இன்னைக்கு என்னதான், ஏன்னா எஸ்கேப் ஆக வழி இல்லை, ரீசன் சொல்ல வழி இல்லை. ஏதாவது இது இருந்தா இது பிரச்சனை அது பிரச்சனை சொல்லி எஸ்கேப் ஆயிடும். எஸ்கேப் ஆக முடியாது. சரி இன்னைக்கு ஒரே தீர்மானமா, சரி இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் அந்த அன்னைக்கு சொன்னதை நான் இப்ப ஆண்டவர் வந்து நிறைவேற்றிருக்காருன்றத அந்த மொபைல்ல அங்க இருக்கு. நான் பேசிட்டு வார்த்தை வந்து இப்ப எல்லாருமே இது கொஞ்ச நாளுக்கு கேட்க போறாங்க. இது இந்த ஆண்டவர் வந்து உண்மை உள்ளவர்ன்றதை நான் இந்த நிமிஷம் வந்து இன்னும் அதிகமா நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் நான் அடிக்கடி வந்து நான் நிறைய விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் மாசம் நான் வரலான்னு ஒரு பிளான் இருக்கு. இப்ப என்னோட வேலையில கூட பாருங்க, எனக்கு என்னன்னா ஸ்கூல்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சைலண்ட் பாய். என் பேர் வந்து போர்ட்ல வரவே வராது. யார் யாரெல்லாம் பேசுனாங்க அவங்களோட பேர் வந்து போர்ட்ல வர, என் பேர் வந்ததே கிடையாது. ஒரே ஒரு தடவை தெரியாத வந்துருச்சு. அப்ப டீச்சர் பார்த்துட்டு மன்னிச்சு விட்டுட்டாங்க. டான்சன் பேர் தான் வந்தா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு எல்லாரையும் அனுப்பிட்டாங்க, என்ன பண்ணி விட்டுட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா வந்ததே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் என்ன ஜனங்க மத்தியில நான் பேச மாட்டேன். ரொம்ப பிக்கப்படுறேன். ரொம்ப இப்போ ஹோட்டல்ல கூட பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. ஹோட்டல்ல கூட போய் சாப்பிட மாட்டேன், காசு வாங்கி வந்து வீட்டுல சாப்பிடுவேன். இந்த ஹோட்டல் காலியா இருக்கும் அதெல்லாம் போவேன். ஏன்னா எனக்கு ஜனம் அதிகமா இருந்தா எனக்கு ரொம்ப வெக்கப்படுவேன். அந்த மாதிரி இருக்க பையன் இப்ப இவ்வளவு ஜனங்க முன்னால நான் பேசுறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னோட பொண்ணே இதுதான். அப்ப வேலை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா வேலை செய்யணும், ஆனா எப்படி செய்யறது, ஏன்னா இன்டர்வியூலாம் நிறைய கேள்வி கேட்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்க. எனக்கு பதில் சொல்ல தெரியும், ஆனா அந்த கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கும். ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். பசங்களாம் கேட்பேன், 10 ரவுண்ட் வச்சாங்க, 20 ரவுண்ட் வச்சாங்க, எல்லா ரவுண்டும் கிளியர் ஆயிட்டு ஒரு ரவுண்டு போயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் பெரிய பெரிய எம்எல்ஏ அந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டா ஈஸியா வேலை தராங்க, நம்மளுக்கு எங்க கிடைக்கிறது என்கிட்ட புடம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க புடம்புல கேட்டுட்டு நான் பயந்துட்டேன். சரி நம்மளுக்கும் கட்டளிக்காது பண்ணுறது வேலை அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்ப நான் என்ன பண்ணேன்னா, சரி பசங்க வந்து என்ன சொல்றது, நான் ஒரு கேட்டேன், கடவுளோட ராஜ்யத்தை தேடுங்க, இவங்க எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி நம்ம பைபிள பத்தி ஏதாவது சொல்ல ஆரம்பிப்போம், இது எழுத ஆரம்பிப்போம்னு சொல்லி பைபிள்ல பார்க்கணும். சின்னதுல பண்ணிக்கணும் இல்லையா, அதுவே நான் திரும்பி பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ வாட்ஸ்அப் எல்லாமே எல்லாம் டெக்னாலஜி வந்துச்சு. இப்போ டெக்னாலஜி வழியே நான் போக ஆரம்பிச்சேன். மொபைல் ஆப் பைபிள் கேப்னு ஒரு ஆப் நானே உருவாக்கி அது நான் ஆன்லைன்ல போட்டு நான் நிறைய விஷயம் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அதை யாரோ பார்த்து என்னை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்க ஆப்லாம் நீங்க தேடிக்கலாம், அந்த வெப்சைட்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. எங்களுக்கும் நான் நினைச்சேன் சாதாரண ஒரு கிளைண்ட் போடுறதுக்கு அவங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கே வந்தாங்க. அவங்க யாருமே கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல. அடுத்த நாள் வந்து பெரிய கார்ல வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரோட வராங்க, நாங்க உங்களுக்கு வேலைக்கு எடுத்துக்கிறோம், நீங்க இங்க ஆபீஸ் கூட வர தேவையில்ல, ஆபீஸ் வர சம்பளம் அப்படியே நாங்க வந்து உங்களுக்கு வீட்டுல இருந்தே நாங்க தரோம், வீட்டுல இருந்தே வேலை செய்யற மாதிரி எனக்கு பண்ணிட்டாங்க. நான் ஒரு இன்டர்வியூ போனால ரிவ்யூ பண்ணேன், வீட்டுக்கே வந்து தராங்க. அப்போ என்னோட பசங்கள்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப இது ஆச்சரியப்பட்டாங்க, பொறாமப்பட்டாங்க. நாங்களும் இத்தனை ரவுண்டு போய் 10,000 தான் சம்பளம், 20,000 தான் சம்பளம், உனக்கு எடுத்தவங்க 50,000 தர ஆரம்பிச்சாங்களே. அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நான் ஃபர்ஸ்ட் கடவுளோட ராஜ்யத்தை தேர்ந்தேன், இதுதான். அதனால நான் எல்லாத்தையும் சொன்னேன், அவங்களோட ராஜ்யத்தை வந்து நீங்க தேட ஆரம்பிச்சு. அதுதான் மெயின். இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் நடுவில் நான் திருப்பி நான் டவுன் ஆயிட்டேன். என்னோட ஃபேமிலி பிரச்சனை அந்த பிரச்சனைனால திருப்பி நான் கடவுளை வந்து கேட்காத ரொம்ப டவுன் ஆயிட்டேன். அப்போ நான் திரும்பியும் எனக்கு வந்து வேலையும் பிரச்சனை வந்து வேலையும் போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் பண்ணதே நான் திரும்பி பண்ண ஆரம்பிச்சேன். என்னன்னா நிறைய சேர்ச்சஸ் வந்து வெப்சைட் பண்ண ஆரம்பிச்சேன், ஃப்ரீயாவே வெப்சைட் கொடுக்கறது பண்ண ஆரம்பிச்சேன். அதை பார்த்துட்டு நிறைய கிளைண்ட் தந்துட்டே இருக்காங்க. இப்போ கண்டத்துல ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கு. போதும் நிறுத்துப்பான் கூட நான் சொல்லி பார்த்தேன், இல்லை நீங்க தான் செய்யணும்னு வந்துட்டே இருக்கு. இது என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, நான் ராஜ்யத்தை தேடும் போதெல்லாம் இந்த தேவைகள் சந்திக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால இது கிறிஸ்துமஸோட மெசேஜ் இதுதான். ஆண்டவர் வந்து எவ்வளவு பண்ணது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ நீங்க எவ்வளவு நீங்க பண்ணணும், நீங்க தைரியமா இருக்கிறதுக்கு காரணம், நீங்க தைரியமா இருக்கணும். தைரியமா என்னன்னா காலை அனுபவிக்காது, நீங்க எதுக்குமே பயப்படாது. உங்களுக்கு இவ்வளவு வேணுமா, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை
சாவி அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட கேட்டு நீங்க தைரியமா வாங்க. இதுதான் கிறிஸ்துமஸோட இந்த நற்செய்தி. ரொம்ப நன்றி. தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது கர்த்தர் நம்மளை அந்த தேவைகள் எல்லாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு என்ன தேவையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், தருவார். அது மட்டும் இல்லாம பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்ல, அதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம அங்கேயே தேட வேண்டாம், அதுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அது நமக்கு நிச்சயமா ஏற்ற வேளையில அது காலத்துல கர்த்தர் நேர்த்தியா செய்வார். அல்லேலூயா. சாட்சி எல்லாம் கேட்டோம், சிங்கப்பூர்ல படிச்சார், நம்ம மத்தியில் வந்து பிரசங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷம். அதனால நீங்க நல்லா பொறுமையோட இருக்கீங்க, ஆகையா ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வாங்க, தீமாயிட்டு வாங்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், பூமியிலே சமாதானம், மானுடர் மேல் பிரியமும் உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், பூமியிலே சமாதானம், மானுடர் மேல் பிரியமும் உண்டாகட்டும். பாடுவோம், போற்றுவோம், மீட்பர் ஜெனித்தாரே. பாடுவோம், போற்றுவோம், மீட்பர் ஜெனித்தாரே. எல்லாரும் பாடுவோம், போற்றுவோம், மீட்பர் ஜெனித்தாரே. பாடுவோம், போற்றுவோம், மீட்பர் ஜெனித்தாரே. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், பூமியிலே சமாதானம், மானுடர் மேல் பிரியமும் உண்டாகட்டும். தந்தை சித்தம் நிறைவேற்ற தேவ மைந்தனாய் இப்பூவில் ஊதித்தார் இயேசு மனுவேந்தனாய். தந்தை சித்தம் நிறைவேற்ற தேவ மைந்தனாய் இப்பூவில் ஊதித்தார் இயேசு மனுவேந்தனாய். இம்மானுவேல், இம்மானுவேல், தேவன் நம்மோடு என்றோ. 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 உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், பூமியிலே சமாதானம், மானுடர் மேல் பிரியமும் உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், பூமியிலே சமாதானம், மானுடர் மேல் பிரியமும் உண்டாகட்டும். இருளில் உள்ள மனிதர் பெரிய வெளிச்சம் காணவே நீதியின் சூரியனாய் இயேசு தோன்றினார். இருளில் உள்ள மனிதர் பெரிய வெளிச்சம் காணவே நீதியின் சூரியனாய் இயேசு தோன்றினார். இம்மானுவேல், இம்மானுவேல், தேவன் நம்மோடு என்றோ. இம்மானுவேல், இம்மானுவேல், தேவன் நம்மோடு என்றோ. எல்லாரும் இம்மானுவேல், இம்மானுவேல், தேவன் நம்மோடு என்றோ. இம்மானுவேல், இம்மானுவேல், தேவன் நம்மோடு என்றோ. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், பூமியிலே சமாதானம்,
மானுடர் மேல் பிரியமும் உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானம், மானுடர் மேல் பிரியமும் உண்டாகட்டும். தீர்க்கர் உரைத்த வாக்கு தத்தம் நிறைவேற கன்னி மரியின் மைந்தனாய் இயேசு தோன்றினார். தீர்க்கர் உரைத்த வாக்கு தத்தம் நிறைவேற கன்னி மரியின் மைந்தனாய் இயேசு தோன்றினார். இம்மானுவேல் இம்மானுவேல் தேவன் நம்மோடு என்றோ. இம்மானுவேல் இம்மானுவேல் தேவன் நம்மோடு என்றோம். இம்மானுவேல் இம்மானுவேல் தேவன் நம்மோடு என்றோம். இம்மானுவேல் இம்மானுவேல் தேவன் நம்மோடு என்றோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானம், மானுடர் மேல் பிரியமும் உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானம், மானுடர் மேல் பிரியமும் உண்டாகட்டும். பாடுவோம் போற்றுவோம் மீட்பர் ஜெனித்தாரே. 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 பாடுவோம் போற்றுவோம் மீட்பர் ஜெனித்தாரே.